ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ ரொம்ப நாளா ஒரு விஷயத்த மனசுல நினைச்சுக்கிட்டு அது நடக்குமா நடக்காதான்னு யோசனையிலும் குழப்பத்திலும் கவலையிலும் இருக்க. அதனாலதான் போதும், நீ கஷ்டப்பட்டதும் போதும், கவலைப்பட்டதும் போதும், காத்திருந்ததும் போதும்னு இன்று இரவோடு இரவாகவே உன் எல்லா வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் விருப்பங்களையும் நீ நினைச்சது போலவே நடத்தி கொடுக்க போறேன். அதற்கான ஒரு அற்புத வாய்ப்பை இறுதி வாய்ப்பாக இன்று இரவே உனக்கு கொடுக்க வந்துள்ளேனேன் செல்லமே. எப்பவுமே நீ நல்லது செஞ்சா உன் நேருக்கு நேரா பாராட்ட மாட்டாங்க. ஆனா கெட்டது செஞ்சா உடனே உன்னை குத்தி காட்டி குறை சொல்ல மனிதர்கள் வந்து விடுகிறார்களே என யோசிக்காதே. எல்லா மனிதர்களும் அப்படிதான். நீ 99 நல்லது செஞ்சாலும் ஒருத்தர் கூட பாராட்ட மாட்டார். ஆனா ஒரு சின்ன தப்பு செஞ்சினா 99 பேர் கூட்டமா வந்து உன்னை குறை சொல்லுவாங்க. அதனாலதான் மனிதர்கள் பேசும் வார்த்தைகளை நீ பெருசா நினைக்கவோ முக்கியத்துவம் கொடுக்கவோ வேணாம்னு நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ நினைச்ச காரியத்தை செயலாக மாற்றுவதில் மட்டும் உறுதியோட இரு. உனக்கான விவரங்களை சொல்லித்தர இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் வீணான வார்த்தைகளை பேசுகிறாய்? எப்போதுமே ஒரு பிரச்சனையோ சண்டையோ அல்லது கஷ்டமோ மனக்கவலையோ எதுவா இருந்தாலும் அதற்கான தீர்வைகளை மட்டுமே நீ யோசிக்கணும். தீர்வை யோசிக்கக்கூடிய உனக்கான தீர்வை தர்றதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். எப்போதும் நல்லதே நடக்கும் என நம்பு. உனக்கான எல்லா நல்லதுகளையும் நீ நினைச்சது போலவே நடத்தி கொடுக்க நான் இருக்கிறேன் என் செல்லமே. ஒருத்தரை ஏற்றி விடுறதுக்காக நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு உதவியும் நிச்சயமாக உனக்கே திரும்ப வரும். நீ அடுத்தவரை ஏற்றிவிடக்கூடிய ஒவ்வொரு படியும் பல மடங்காக 10 படியாக உன்னை ஏற்றிவிடும். தயங்காம உதவி செய். ஏன்னா இந்த கலியுக காலத்துல அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதையும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதையும் எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. அதை ஆரம்பிச்சு வைக்கக்கூடிய ஆளாக நீ இருந்து விடுன்னு செல்லமே. நீ ஒருத்தருக்கு உதவி செய்வதன் மூலமாக அவர் இன்னொருவருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் கூட உருவாக வாய்ப்பு இருக்கிறது தானே. உன் மனசுல எப்பவுமே நல்லதையே யோசி, நல்லதையே நல்லதையே செய். உன் மனசுல நீ எதையெல்லாம் நல்லதாக நினைச்சியோ அது எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுக்கத்தான் இப்போது இந்த வராகி அம்மா நான் வந்திருக்கேன் செல்லமே. நீ எப்போதுமே வருத்தப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. வாழ்க்கையில மாற்றங்கள் வரதான் செய்யும். ஒரு மாற்றம் உனக்கு நல்லதாக தோணலாம், ஒரு மாற்றம் உனக்கு கெட்டதாக கூட தோன்றலாம். ஆனா நிச்சயமாக எல்லா மாற்றங்களையும் உனக்காக மட்டும்தான் நான் உருவாக்குறேன். நீ மனசு வச்சினா, நீ உழைச்சினா, நீ முயற்சி செஞ்சினா, நீ தன்னம்பிக்கையோட நியாயமா நேர்மையா வாழ்ந்தினா அந்த எல்லா நல்ல மாற்றங்களும் உனக்கான நல்லதாக மாறுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில தேடல்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம்தான். காசு பணத்தை சம்பாதிப்பதற்காக, வாழ்க்கையில் உயர்த்து முன்னுக்கு வருவதற்காக எதையாவது தேடிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனா தேடலோடு நிறுத்திவிடக்கூடாது. வாழ்க்கையை வாழ்வதையும் வாழ வேண்டும் என்று செல்லமே. வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்ந்துகிட்டே இருக்கக்கூடிய காசு பணத்தை வச்சு, இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வச்சு, இருக்கக்கூடிய நல்ல செல்வாக்கை சந்தோஷத்தை வச்சு வாழ்க்கையை நிம்மதியா வாழணும். அதை விட்டுட்டு காசு பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் வாழ்க்கை நினைச்சுக்காத. வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டே சேர்க்க வேண்டிய விஷயங்களையும் சேர்த்து வச்சினா அதுதான் உண்மையான வாழ்க்கை. அப்படி உன் வாழ்க்கை அழகா நல்லா நிம்மதியா சந்தோஷமா இருப்பதற்கு உரிய வழிகளை நான் காட்டுவேன். யார் கூட பேசுனா உன் மனசு சந்தோஷப்படுமோ அவங்க கூட உன்னால பேசவே முடியல, அதற்கு பல தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் வந்து குறுக்கால நிக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இது எல்லாத்தையும் சரி செய்ய இந்த வராகியம்மா நான் இருக்கிறேங்கிறது உனக்கு புரியவில்லையா? யார்கிட்ட பேசினா உன் மனசுக்கு அமைதியும் ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்குமோ அவர்கள் உன்னை நாடி வரும்படியும் தேடி வரும்படியும் நான் செய்கிறேன். எப்பவுமே நீ நல்ல பிள்ளையாக இரு. வறுமை வருவது உன்கிட்ட காசு பணம் இல்லைங்கிறதுனால இல்லை, உனக்குள்ள ஆசைகளும் எதிர்பார்ப்பும் நிறைய அதிகமாயிடுச்சு. அதனால எவ்வளவு வரவு வந்தாலும் உனக்கு பத்த மாட்டேங்குது. வரவை விட செலவுகள் அதிகமாகிக்கிட்டே போய்கிறது அல்லவா? கவலைப்படாத. இந்த செலவையெல்லாம் சிக்கனமா வச்சுக்கும். கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ்வதற்கு ஏற்றார் போல உனக்கான வரவை நான் அதிகப்படுத்துறேன். சில பேருக்கு உன்னை பிடிக்காம உன் கூட சண்டை போடுவாங்க, குறை சொல்லி ஒதுக்கி வைப்பாங்க. அதுக்கு காரணம் உன்னுடைய குணம் சரியில்லைங்கிறதுனால கிடையாது. உன் நல்ல மனசுக்கும் அவங்களுடைய கெட்ட குணத்திற்கும் ஒத்து போகவில்லை என்பதுதானே உண்மை. அவங்க குணத்துக்கு ஏற்றார் போல நீ இல்லாமல்
நீ நல்ல பிள்ளையாக, நேர்மையாக, நியாயமாக, யதார்த்தமாக மனசுல பட்டதையெல்லாம் பேசுற. அது அவங்களுக்கு சரி வரல, ஒத்து வரல. அதனால்தான் உன்னை எதிரியாகவும் ஒதுக்கி வைக்கவும் நினைக்கிறார்கள். நல்லவனாக இருக்கக்கூடிய உன்னை ஒதுக்கி வைக்க நினைக்கும் அந்த கெட்டவர்களின் உறவு உனக்கு வேண்டாம் தானே? நீ தவறே செய்யாம உன்னை குறை சொல்லுகிற, உனக்கு வலியையும் வேதனையும் தரக்கூடிய அந்த மனிதர்களை நினைச்சு நீ கவலைப்படாம ஒதுங்கிடு. இருக்கும் வரைக்கும், இந்த உலகில் நீ வாழும் வரைக்கும் சந்தோஷமாக இரு. ஏன்னா எப்போது எது யாரை விட்டு விலகும் என யாருக்கும் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச விஷயங்களை மனநிறைவோட ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பிள்ளையாக நீ இரு. 1000 சண்டை, சங்கடம், சச்சரவுகள் குடும்பத்துல இருந்தாலும் யாரையும் பட்டினி போடாம சல்லா சண்டையும் சகிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே வீட்டுல சமையல் வேலை செய்யக்கூடிய ஒரு குடும்பத் தலைவி எல்லார் வீட்டிலும் இருக்கிறாள் தானே? உன் வீட்லையும் அப்படி உனக்காக வேலை செய்கிற அந்த மனிதர்களை நேசி. அது நீயாக கூட இருக்கலாம் என்பது எனக்கு தெரியும். அன்பா பேசுற மனிதர்கள் எல்லாருக்கும் உண்மையிலேயே அன்பு இருக்காது. ஆனா உன் கூட உரிமையோட சண்டை போட்டு கோவப்படுறவங்க மனசுல உன் மேல உண்மையான ஆழமான அன்பு இருக்கிறது எனக்கு தானே தெரியும். சண்டை போடுறவங்க எல்லாருக்குமே உன்னை பிடிக்கல அப்படின்னு மட்டும் நீ நினைச்சிடாத. ஏன்னா உன் மேல உண்மையான உரிமையும் அக்கறையும் அன்பும் பாசமும் எல்லாமே இருக்கிறதுனாலதான் அங்க சண்டையும் சேர்ந்து வருது. ஆனா நீ உண்மையா இருக்கிற, உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கணும்னு நினைக்கிற. அதுக்காக நீ கோபப்படுற, திட்டுற, சண்டை போடுற எல்லாம் எனக்கு புரிகிறது. ஆனா நீ அதே நேரத்துல கொஞ்சம் ஏன் எதுக்குன்றதையும் யோசித்து நடந்து கொள் என் செல்லமே. உனக்கு கிடைச்ச வாழ்க்கை கூட கிடைக்காம இங்கு பல பேர் கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை நீ மனசார ஏத்துக்கிட்டு நன்றி சொல்லிக்கொண்டு அனுசரித்து வாழ தயாராக இருக்க வேண்டும் தானே? நீ இப்போ கலங்கி நிக்கிறன்றதுக்காக தான் உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதல் சொல்ல நான் வந்தேன். நல்ல குணம் கொண்ட என் அன்பு பிள்ளையான நீ ஒருபோதும் துன்பப்படவோ துயரப்படவோ கூடாது. நிச்சயமாக உனக்கான விஷயத்தை நீ எதிர்பார்த்தது போல நான் செஞ்சு தர்றேன். இங்க மனிதர்கள் சில பேரு எல்லா தவறையும் சூப்பரா சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் தப்பே செய்யல, நான் சொன்னதுதான் சரிங்கிற மாதிரி பேச்சு திறமையின் மூலமாக அதை நியாயப்படுத்துவார்கள். அப்படி அடுத்தவர் பேசும்போது நீ விட்டு கொடுத்து கண்கலங்கி நின்று வாயடைத்து நிற்பதும் எனக்கு புரியுது. ஆனா இது அவர்களுடைய நியாயம்தானே தவிர இது உண்மை கிடையாது, நியாயம் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். பேச்சு திறமையில பேசுனவங்கெல்லாம் என்கிட்ட வந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா உண்மை எது, சரி எது, பொய் எது, நியாயம் எது, நேர்மை எதுன்னு எனக்கு தானே தெரியும். உனக்கான உண்மையையும் உனக்கான நியாயத்தையும் இந்த உலகுக்கு முன்னால நான் சீக்கிரமே படம் போட்டு காட்டுறேன். நீ யாருக்கும் பாரமாக இல்லாமல் உன்னை பாரம்னு நினைக்கிறவங்களுக்கு தூரமாக இருந்துவிடு. எல்லாரும் உன்னை தேடி வரும்படி உன் வாழ்க்கைக்கான வெற்றிகளை நான் தர்றேன். உன் வாழ்க்கையில நேரம் என்கிறது முக்கியமான விஷயம். எப்போதுமே நீ நல்லதையே நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. உனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும்படி இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. உனக்கான பொறுமையோடும் உனக்கான பொக்கிஷத்தையும் வழங்குவதற்காக இந்த வராகி அம்மா நான் வந்துட்டேன். எதுவுமே நல்லதா நடக்குமான்னு கேட்காம, சந்தேகப்படாம நல்லதே நடக்கும் என முழுமையாக பரிபூரணமாக நம்பு. நீ ஆசைப்பட்டதையும் நீ கேட்டதையும் நான் கொடுப்பேனா, கிடைக்குமான்னு கவலைப்படாத. கிடைக்கும்னு முழுசா நம்புனினா நீ ஆசைப்பட்டதை உன் கைகளிலே வந்து சேரும்படி நான் செய்து காட்டுவேனேன் செல்லமே. உனக்கானது நடக்காமலோ கிடைக்காமலோ போகாது. நீ எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே செய்வேன்.